ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ராகி கஞ்சி தான் பார்க்க போகிறோம். நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ராகி மாவெல்லாம் கடையில் வாங்காமல் நம்ம வீட்டிலே ஹோம்மேடாக பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ராகியை வாங்கி நம்ம ஒரு 4 to 5 டைம்ஸ் அரிசி அலசுகிற மாதிரி நல்லா அலசி வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. அதை ஒரு கண்டெய்னரில் போட்டுக்கிட்டிங்கன்னா நம்ம தேவையானப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இப்போ கொஞ்சமாக ஃபஸ்ட்டு நம்ம மிக்சியில் எடுத்து அரைச்சிக்கிறோம். ஏன்னா அதிகமாக அரைக்கிறத விட அப்பப்போ அரைச்சா நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ராகி வந்து குழந்தைங்களுக்கு நல்லா வெயிட் கெயின் ஆகும், டைஜஷன் ஆகும், போன் ஸ்ட்ரென்த்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நல்லா அரைச்சிக்கிட்டோம். ஸோ இன்னும் கொஞ்சம் லைட்டாக நரன்னு இருக்குன்னு திரும்பி அரைக்கிறோம். நமக்கு ராகிலேயும் அதே மாதிரி அயன் கண்டென்ட், கால்சியம் கண்டென்ட் எல்லாமே அதிகமாக இருக்குது. குழந்தைங்களுக்கு இது அடிக்கடி கொடுக்கலாம். இப்போ நமக்கு சாஃப்டாக நல்லா அரைச்சிட்டோம். அவ்வளோதான். இதை நல்லா நம்ம வந்து கொஞ்சம் ஆறினோடனே ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. இது நம்ம தேவையானப்போ 2 ஸ்பூன் ராகி மாவு, வாட்ரு. ரொம்ப ஈஸியான ரெசிபி, டக்குன்னு செஞ்சிடலாம். இதை நம்ம வந்து ஒரு வடிகட்டி வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறோம். இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஏன்னா 6 month ப்ளஸ் குழந்தைங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருந்தால் தான் சாப்பிடுவாங்க. இப்போ இது ராகி வந்து நம்ம பால் எடுத்து கொடுக்கலாம். ஆனால் பால் எடுத்து கொடுத்தா நிறைய குழந்தைங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் வரும். ப்ளஸ் அதில் வந்து சத்தும் கம்மியாக தான் கிடைக்கும். நம்ம இந்த மாதிரி ஹோலாக கொடுக்கும் பொழுது ஃபைபர் கண்டென்ட் எல்லாமே குழந்தைக்கு கிடைக்கும். நல்லா இது மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதில் வாட்ரு ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நான் இதில் 4 ஸ்பூன் மாவுக்கு வந்து 1.5 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கணும், லம்ஸ் எதுவும் வராத மாதிரி. ஸோ இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு 5 to 10 minutes கிண்டுனா போதும். இப்போ வந்து நம்ம ஒரு வெசல் வச்சு ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கில் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 minutes நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி நல்லா கிண்டிக்கலாம். 5 to 10 minutesலேயே ரெடி ஆயிரும். இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி 6 monthனா கொஞ்சம் தண்ணியாகவே கொடுத்துக்கலாம், கொஞ்சம் லைட்டாக. அப்புறம் 8 month 10 month ஆனிச்சுன்னா கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் கொடுக்கணும். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிண்டிக்கணும். ஏன்னா இது கிண்டலைன்னா அடி பிடிச்சிக்கும், லம்ஸ் வந்துடும். ஸோ நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம் அந்த ரெசிபியை. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. டூ டேஸ்க்கு ஒன்ஸ் இந்த ரெசிபி கொடுக்கலாம். ஓகே, இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம 1 year வரைக்குமே சுகர், சால்ட் எதுவுமே போடாமல் தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். ஓகே, இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து தேவையான அளவு கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். ராகி கஞ்சி 5 years அப் டு 5 years வரைக்கும் கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள், நல்லா சாப்பிடுவாங்க. நீங்களும் குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.